ஒரு சாதாரண விவசாயியின் மௌனமான தியாகமும் அதிகாரத்தால் விளைந்த பிரிவும் கலந்த உணர்ச்சி காவியம் இது. தன் தந்தை தந்த 2 ஏக்கர் தோப்பை ரகசியமாக விற்று மனைவியின் கனவை நிறைவேற்ற துணிந்தான் சிவன். கல்வி கற்க கொழும்பிற்கு சென்றாள் பவித்ரா. அவளது ஒவ்வொரு படிக்கும் பின்னால் சிவனின் வியர்வை இருந்தது. ஊர் திரும்பிய பவித்ராவிடம் கருப்பு அங்கியும் அதிகாரமும் மட்டுமே இருந்தது. சிவனின் அன்பு அவளுக்கு தெரியவில்லை. நீ ஒரு சாதாரண விவசாயி, ஏன் அந்தஸ்து வேறு? 7 ஆண்டுகள் ஓடின. தோப்பை இழந்த சிவன் இன்று தன் கிராமத்திலேயே கூலி வேலை செய்து வறுமையில் வாடுகிறான். காலம் அவளை நீதியரசராக மாற்றியது. ஆனால் அவள் அடைந்த உயர்வின் ரகசியம் அவளுக்கு இன்னமும் புரியவில்லை. தன் முன்னே கூண்டில் நிற்கும் முன்னாள் கணவனை ஒரு பிச்சைக்காரனை போல கருதி ஏளனம் செய்தாள் பவித்ரா. இவன் பிச்சை எடுப்பதற்கு காரணமே உன் படிப்புக்காக தன் தோப்பை விற்றதுதான் என்ற உண்மை அவளை நிலைகுலையச் செய்தது. தனக்கு கிடைத்தது ஸ்காலர்ஷிப் அல்ல, சிவனின் வியர்வை என்று உணர்ந்தபோது அவளது கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. என்னை மன்னித்து விடு சிவன். அதிகாரத்தில் நான் உயர்ந்தாலும் உன் அன்பின் முன் நான் ஒரு துளி கூட இல்லை. நீ உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. சிவனின் பதிலில் மௌனமான அன்பு மட்டுமே இருந்தது. அதிகாரமும் அந்தஸ்தும் உங்களை உயர்த்தலாம், ஆனால் ஒரு மனிதனின் தியாகம் மட்டுமே அவனுக்கு உண்மையான மரியாதையை தரும். Please subscribe.